பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 57, இறை வார்த்தை 15. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே: உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று நவம்பர் 1ஆம் நாள். ஆண்டவர் இந்த வருடத்தில் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். எனவேதான் அவருடைய வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் அநேக பேர் நலிந்த நெஞ்சத்தோடு இருக்கிறார்கள், அவர்களை நான் காப்பாற்றுவேன், அவர்களுக்கு நான் ஆறுதலாய் இருப்பேன் என்று இந்த இறை வார்த்தையின் மூலம் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நலிந்த நெஞ்சத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் நம்முடைய நற்கருணை நாதர் உங்களுடைய உடலில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எடுத்து இதயத்தை எடுத்து மாற்றி உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருந்து உங்களை காப்பாற்றி வழிநடத்த போகின்றார். எனவே இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி நாம் தியானிக்கக்கூடிய வேளையிலே, சோர்வுற்ற வேளையில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நவம்பர் 1ஆம் நாள் நம்முடைய தாய் திருச்சபையானது அனைத்து புனிதர்களுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, லட்சக்கணக்கான புனிதர்கள் நம்முடைய தாய் திருச்சபையில் இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையானது புனித தன்மை வாய்ந்தது. எனவேதான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் அடித்து நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். அநேக பேர் கொலை செய்யப்பட்டார்கள், இரத்த சாட்சியாக மரித்து இருக்கிறார்கள். அநேக பேருடைய உள்ளம் நொறுக்கப்பட்டு அவர்கள் இரத்த சாட்சியால் மரிக்காவிட்டாலும் அவருடைய உள்ளபூர்வமாக அவருடைய ஆத்துமாவில் நொறுக்கப்பட்டு அநேக பேர் வாழ்ந்து மரித்து இன்றும் ஆண்டவருடைய வலப்புறத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து இருந்து நாம் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களை நமக்காக ஜெபிக்க நாம் கேட்கக்கூடிய வேளையிலே அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் உடைந்த நெஞ்சத்தோடு இருக்கும் பொழுதுதான் அதிகமாய் நாம் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். திருப்பாடல்கள் 51வது அதிகாரம் 17வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவருக்கு தேவை உடைந்த நெஞ்சத்தினரே. ஆண்டவர் உடைந்த நெஞ்சத்தினரை விரும்புகின்றார். ஆண்டவர் நைந்த நெஞ்சத்தினரை விரும்புகின்றார். ஆண்டவர் நலிந்த நெஞ்சத்தினரை விரும்புகின்றார். ஏன் தெரியுமா? அவர்கள்தான் ஆண்டவரோடு இணைந்து இருப்பார்கள். உடைக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவரை தேடி வருவார்கள். அவர்கள் உள்ளம் குற்றுண்டவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அழுது ஜெபித்து அந்த உள்ளத்தில் உடைக்கப்பட்ட இடத்தில் நொறுக்கப்பட்ட இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை மருந்தாய் பயன்படுத்துவார்கள். எனவே நாமும் நொறுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நலிந்த நெஞ்சத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் மகிமையாய் நம்மை உயர்த்துவார். ஏனென்றால் அவர் உயர்ந்தவராய் இருக்கின்றார், தூயவராய் இருக்கின்றார், பரிசுத்தராய் இருக்கின்றார். எனவே தான் அவர் சொல்லுகின்றார், நான் நலிந்த நெஞ்சத்தினரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், நொறுங்கிய நெஞ்சத்தினரை நான் ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே,
எத்தனை நாட்கள் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உடைக்கப்பட்ட நேரத்திலே, மற்றவருடைய வார்த்தைகளினால் நீங்கள் காயப்பட்ட நேரத்திலே, மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசிய வேளையிலே, வேலை செய்த இடத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய தொழிலில் தோல்வி வந்த வேளையிலே, அதில் உங்களுக்கு எதிராக அவதூறாக பேசி உங்களுடைய பிசினஸ் அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய நேரத்தில் நினைத்தவர்களை நீங்கள் எவ்வாறு எண்ணியிருக்கிறீர்கள்? அன்பார்ந்தவர்களே, அவருடைய வார்த்தைகளினால் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது சாத்தானுடைய தூண்டுதலினால் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவினால் நொறுக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய கணவரினால் நொறுக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளினால் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். எதை எடுத்தாலும் ஒரு தோல்வி போல் உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளைகளோடு நான் இந்த மாதம் முழுவதும் இருந்து அற்புதமாய் வழிநடத்த போகின்றேன். நான் அவருடைய உள்ளத்தை ஆய்ந்து அறியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றேன். அவர்கள் உடைக்கப்பட்ட நிலையை அறிந்து இருக்கின்றேன். அவர்களுடைய நலிந்த அந்த நெஞ்சத்தினை நான் உணர்ந்து இருக்கின்றேன். அவர்களுடைய அந்த உள்ளம் உடைக்கப்பட்டு மற்றவர்களை தேடி அலைந்த நாட்களில் நான் அறிந்திருக்கின்றேன். எனவே இந்த நாளில் அவர்களை நான் அழைத்து அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அவர்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றாரே. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்று நாம் பார்த்தோம் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் நொறுக்கப்பட்ட வேளையிலே, அவர் அவதூறாக பேசிய வேளையிலே தனிமையான ஒரு இடத்தில் கடந்து சென்று தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவரோடு கண்ணீர் விட்டு பேசிக் கொண்டிருந்தார். நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேனே, இந்த மக்களுடைய மீட்பிற்காக என்னை படைத்திருக்கின்றீரே, என்னை அனுப்பியிருக்கின்றீரே, ஆனாலும் இந்த பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்ளாதபடி என்னை பற்றி அவதூறாக பேசி என்னுடைய உள்ளத்தை நொறுக்கிக் கொண்டு இருக்கிறார்களே தந்தையே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நம்மை போல் ஒரு மனிதனாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையை நோக்கி அழுது ஜெபித்திருப்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் அப்படி இருக்கலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் அந்த கெத்செமனில் அவர் ஜெபித்ததை போல் நீங்கள் உள்ளம் உடைந்து கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தும் சில நேரங்களில் சூழ்நிலைகளில் உள்ளம் உடைந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் கடந்து வருகின்றார். உங்களுடைய வீட்டில் கடந்து வந்து ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார். என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரே, என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் இருக்கின்றதே, இந்த கொரோனா என்கிற லாக்டவுனால் அவர்கள் வீட்டிற்கு கடந்து வர முடியாமல் இருக்கிறார்களே, அவர்கள் வேலை செய்தும் அதற்கு தகுதியான ஊதியத்தை கொடுக்காதபடி அதிகாரிகள் பிடித்து வைத்திருக்கிறார்களே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். அதன் மூலம் எங்களுடைய உள்ளம் நெருக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நாளில் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக நற்கருணை நாதர் உங்களை சந்திக்கின்றார். எனவே இந்த புனித தன்மையில் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நாமும் அதே போல் மற்றவர்களை நாம் பேசியிருப்போம். நம்முடைய வார்த்தை மூலம் பேசி மற்றவர்களுடைய நெஞ்சத்தை நாம் காயப்படுத்தி இருப்போம். நம்முடைய வார்த்தைகளினால் மற்றவர்கள் நலிந்த நெஞ்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் ஆண்டவரோடு முதலில் ஒப்புரவாகி அதன் பிறகு அவர்களிடம் நாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மேன்மையாய் உங்களை உயர்த்துவார். அவர்கள் எப்படியும் பேசி இருக்கலாம். அவர்களும் நம்மை போல் சாதாரண மனிதர்கள் தான். அவர்களிடம் பலவீனங்கள் இருக்கும். எனவே நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுத்து அறிவிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய பலவீனங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்தால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய காயங்களுக்கு மருந்து கொடுப்பார். பாருங்கள், எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வார்த்தைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், அற்புதமான தெய்வம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் மக்களை பார்த்தார். அநேக மக்கள் கல்லான இதயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதபடி, ஆண்டவரை பற்றி அறிந்து இருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல் மனதை உடைக்கும்படியாக அந்த
சிலுவை பாடுகளை கல்வாரியிலே ஏற்றுக்கொண்டார். அந்த கல்வாரி பாடுகளை அவர் பட்ட வேளையிலும் கூட அநேக பேருடைய உள்ளம் கடினப்பட்டு இருந்ததை தவிர அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கல்வாரி சிலுவையில் அவர் உயிர் விட்ட வேளையில் நூற்றுவ தலைவன் அவரை பார்த்து சொன்னார், இவர் உண்மையிலே இறைமகன் என்று சொல்லி ஒரு சாட்சியாக அவர் வாழ்ந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். எப்பொழுதும் அவர் மீது கண்களை பதிய வைப்போம். அவருக்குள் இருந்த அந்த மனநிலையை நாம் கேட்போம். அவருக்குள் இருந்த அந்த இதயத்தை நமக்கு கேட்போம். அவருக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியினுடைய துணையை நாம் கேட்போம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகளும் பலவீனங்களும் வரக்கூடிய வேளையிலே நாம் அவரை தேடி செல்வோம். மனிதர்களை தேடி நீங்கள் செல்லக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் தோல்வியை மட்டுமே சந்திக்க முடியும். என்னுடைய அனுபவங்களிலும் நான் பார்த்து இருக்கின்றேன். அநேக மனிதர்களை நான் அதிகமாக உயர்த்தி பேசிய நாட்கள் உண்டு. எனக்கு உதவி செய்தவர்களை நல்ல ஒருபடியாக நான் உயர்த்தி பேசியவர்கள் உண்டு. ஆனால் அவர்களே எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். மனிதன் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்துவார்கள். இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் அப்பா. எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாறுதலை கொடும். நலிந்த நெஞ்சத்தை எடுத்து மாற்றி சதையிலான அந்த அற்புதமான இதயத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மகிழ்வார்ந்த உள்ளம் நலம் அளிக்கும் மருந்து, வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வாட்டம் ஊறலாம். அன்பார்ந்தவர்களை, நீங்கள் உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி நீங்கள் அவரோடு ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நொறுக்கப்பட்ட வேளையிலும் கூட அவர் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை செய்தார். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருப்பேன் என்றே சொல்லி எப்பொழுதும் 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டார். அவருக்கு எதிராக சட்ட திட்டங்களை கொண்டு வந்த வேளையிலும் கூட அவர் அந்த பலகணிகளை துறந்து எருசலேமை நோக்கி கண்களை உயர்த்தி அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஏனென்றால் ஆண்டவரால் மட்டுமே அவருக்கு பலத்தை கொடுக்க முடியும். அவர் அரசரை நம்பவில்லை, அங்கு பணி செய்த பணியாளர்களை நம்பவில்லை, தன்னுடைய நண்பர்களை நம்பவில்லை. அவர் கடவுளை மட்டும் நம்பி ஆண்டவர் மீது பற்றுறுதி கொண்டபடினால் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்தார். அவர் வாட்டமுற்ற மனநிலையில் இருந்த வேளையிலும் கூட ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தபடியினால் ஆண்டவருடைய பலத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வார்த்தையில் ஆண்டவர் இந்த நாளில் உறுதியாக நமக்கு சொல்லுகின்றார், நான் வேறொரு இதயத்தையும் புதியதொரு ஆவியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். பாருங்கள், அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உருக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கக்கூடிய வேளையிலே அவர் பட்ட பாடுகள் நம்முடைய கண்கள் முன்பாக வர வேண்டும். நாம் படக்கூடிய பாடுகள் நம்முடைய கண்கள் முன்பாக வரக்கூடாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக எவ்வாறு இந்த உலகத்தில் பாடுபட்டார் என்று சொல்லி அநேக புனிதர்கள் தியானித்திருக்கிறார்கள். எப்பொழுதும் கல்வாரி சிலுவையை கண் முன்பாக வைத்து நடந்திருக்கிறார்கள். சிலுவை இல்லாமல் அவர்கள் ஆண்டவரை தரிசிக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்தபடியினால் அவர்களை ஆண்டவர் ஒரு புனிதராக உயர்த்தினார். எனவே அன்பார்ந்தவர்களே, துயரப்பட்டு இருக்கிறீர்களாம், உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களாம், நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களாம், உள்ளம் குற்றுண்டவர்களா இருக்கிறீர்களாம், நலிந்த நெஞ்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களாம், நீங்கள் இருக்க இடத்தில் ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். என்னோடு நீங்கள் இணைந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இந்த நாளில் வல்லமையாய் இறங்கி உடைந்த உங்களுடைய இதயத்தை உருமாற்றப் போகின்றார். உருமாற்றம் அடைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களையும் உருமாற்றப் போகின்றார். இந்த நவம்பர் 1ஆம் நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களையும் ஆண்டவர் பலப்படுத்த போகின்றார். முழுவதுமாய் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தை
ஒப்புக் கொடுப்போம், மனைவியை ஒப்புக் கொடுப்போம், கணவரை ஒப்புக் கொடுப்போம், குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுப்போம், செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை ஒப்புக் கொடுப்போம், வேலை செய்கின்ற இடத்தை ஒப்புக் கொடுப்போம், உங்களோடு வேலை செய்கின்றவர்களை ஒப்புக் கொடுப்போம், மேல் அதிகாரிகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய நாட்டை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த இதயத்தை கேட்டு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு குடியிருக்கின்றார். எனவே என்னோடு இணைந்து நீங்கள் வல்லமையாய் ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழியிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கின்றீர், அதற்காக நன்றி. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர். செல்கின்ற இடங்களிலெல்லாம் வானதூதர்களை அனுப்பி எங்களை திடப்படுத்தி இருக்கின்றீர். எவ்வளவோ சோர்வுகள் நெருக்கங்கள் வந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட இந்த புதிய மாதத்தை, புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அநேக நபர்கள், மக்கள் இந்த நாளை பார்க்க தவித்தவர்கள் உண்டு. ஆனாலும் தகப்பனே, அவர்களால் பார்க்க முடியவில்லை. இந்த நாளை பார்க்க நீர் எங்களுக்கு செய்தது, நீர் செய்த கிருபையே. இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தது, நீர் கொடுத்த ஆசீர்வாதமே. இந்த நாளை நீர் பார்க்க செய்தது, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பும் பாசமே தவிர வேறு ஒன்றும் இல்லை தகப்பனே. தந்தையே, இந்த நாட்களில் நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த புனிதமான நாளை புனிதமாய் பயன்படுத்த எங்களுக்கு உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் தகப்பனே, ஆத்துமாக்களை தயாரிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். இறந்து போன ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. புனிதருடைய வாழ்க்கைகளை தியானித்து ஆண்டவரே, இந்த புனித தன்மத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. தந்தையே, இதோ கடந்த நாட்களில் அநேக முறை நாங்கள் பாதிக்கப்பட்டு நலிந்த நெஞ்சத்தோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்ற யாராவது உண்டாம், எங்களுக்கு ஆறுதல் கொடுக்க யாராவது உண்டாம் என்று மனிதர்களை தேடி அலைந்திருக்கிறோம் சுவாமி. அதன் மூலமும் கூட எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை, அதன் மூலமும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அதிகாலையிலே உமது வார்த்தைகளோடு எங்களோடு பேசியிருக்கின்றீர். நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்த நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றீர். அவர்களை காப்பாற்றுவேன், அவர்களை ஊக்குவிப்பேன், ஒருங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலும் மருந்துமாய் இருக்கின்றது சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களோடு கூட இருப்பீராக. சோர்வுகளையும் பலவீனங்களையும் எடுத்து மாற்றுவீராக. மீண்டும் மீண்டும் பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மை இழந்து போய்விடாதபடி இந்த மாதத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தத்தை தருவீராக. நீர் விரும்பக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு தருவீராக. குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம், குடும்ப தலைவியை ஒப்புக் கொடுக்கின்றோம், குடும்ப தலைவரை ஒப்புக் கொடுக்கின்றோம், குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அவர்களை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர். வரக்கூடிய நாட்களிலும் நீர் அவர்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாய் இருக்கும் படியான பலத்தை கொடுப்பீராக. அவருடைய உள்ளம் உடைக்கப்படக்கூடிய வேளையிலே உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் அவர்களை தேற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, கணவனை பிரிந்து வாழக்கூடிய சகோதரிகள், மனைவியை பிரிந்து வாழக்கூடிய சகோதரன், பிள்ளைகளை பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதம் தருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் அவர்களை ஒன்றாக இணைத்து சேர்த்து உமது நாம மகிமைப்பட ஒரு திருக்குடும்பமாய் வாழக்கூடிய பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மை தேடி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவரை நீர் கைவிடுவதில்லை. உம்மை நம்பிய பிள்ளைகள் ஒருவரை விட்டு நீர் விலகி போவதில்லை. உம்மை தேடி வரக்கூடிய குடும்பங்களுக்கு நீரே ஆறுதலாய் இருக்கின்றீர். அந்த குடும்பங்களுக்கு குடும்ப தலைவராய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஏனென்றால் திருமணத்தை ஆரம்பித்தவர் நீர், திருமணத்தை முடித்து வைக்கிறவர் நீர். சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க நீர் சமாதான கர்த்தராய் இந்த உலகத்தில் கடந்து வந்தீரேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு நான் ஒரு அனாதை போல் இருக்கின்றேன், எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்
கொடுக்கின்றேன். குறிப்பாக முதியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னை அனாதையாய் விட்டுவிட்டானே என்னுடைய மகன், என்னை அனாதையாய் விட்டுவிட்டாலே என்னுடைய மகள் என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறவர்களை நீர் சந்திப்பீராக. நீர்தானே அவர்களை படைத்து இருக்கின்றீர், நீர்தானே அவர்களை உருவாக்கி இருக்கின்றீர். இந்த அதிகாலையிலே தகப்பனே, நீர் அவர்களுடைய ஜெபங்களை கேளும் தகப்பனே. அவர்களுக்கு உம்மை தவிர ஆறுதல் ஒன்றும் இல்லை. அவர்கள் நலிந்த நெஞ்சத்தோடு நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. எப்பொழுதும் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். ஒருவேளை பாவம் செய்யும்படியான தூண்டுதல் வந்துவிட்டால் அந்த சூழ்நிலைகளை எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கின்றேன். அன்போடும் பாசத்தோடும் அவர்களை அரவணைத்து உமது அன்பினாலும் கிருபையினாலும் தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபை உரையாளர் 7:3 சொன்னதின்படி சிரிப்பதை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, அநேக முறை ஆண்டவரே தவறான ஜோக்குகளை சொல்லி நாங்கள் சிரித்து மகிழ்ந்த நாட்கள் உண்டு. மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்த நாட்கள் உண்டு. மற்றவர்களை பற்றி பேசி ஆண்டவரே அவர்களை பற்றி அவதூறாக பேசி அவர்களுடைய உள்ளத்தை துயரப்படுத்திய நாட்கள் உண்டு. இந்த நேரத்தில் எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு சோதனை செய்யக்கூடிய சாத்தானின் வல்லமை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே சமாதானத்தை அமைதியும் கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் போதும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே தானியேலை போல் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனோ தானோ என்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுகின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து ரசித்தருளும். ஆமென். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயை, நீங்கள் இந்த உலகத்தில் வாடும் பொழுது எவ்வளவோ மக்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசியிருப்பார்கள். உங்களுடைய உள்ளம் உடைந்து போய் இருந்திருக்கும். நலிந்த நெஞ்சத்தோடு நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அப்பொழுது தந்தை கடவுளை மட்டும் தேடி ஆறுதல் பெற்றது போல் இந்த நாளில் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆறுதல் பெறும்படியாக தந்தை கடவுளிடம் மகன் வழியாக பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். உங்களுடைய உள்ளத்தை குணப்படுத்துகின்றார். நலிந்த நெஞ்சத்தோடு இருந்தால் ஆண்டவரிடம் திரும்புவோம், ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர் தரக்கூடிய அந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை கொண்டு நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு மருந்தாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரை எப்பொழுதும் கண்முன் வைத்து நாம் இந்த மாதம் முழுவதும் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துவாராக. ஆமென்.